நான் யாரோவோ இருந்துட்டு போறேன்டா. நீ எதுக்காகடா இப்போ இந்த மாதிரி பேசுன? ஏன் உனக்கு உயிர் மேல ஆசை இல்லையா என்ன என்று கேட்க, என்ன பிரதாப், என் டைமை வேஸ்ட் பண்ணணும்னு என்னை இங்க வர வச்சியா? இந்த மாதிரி மேனஸ் இல்லாத லோக்கலா இருக்க இடத்துக்கு என்னை எதுக்காக வர வைக்கிற இடியட் என்று திட்டிக்கொண்டே அவன் அங்கிருந்து எழுந்து போக போன சமயம் ரேணுகா, சஞ்சய் சஞ்சய் ஒரே நிமிஷம் ப்ளீஸ் எனக்காக என்று சொன்னவாறு அவனை அங்கிருந்து போக விடாமல் தடுத்தவள், மிஸ்டர் சஞ்சய், என் பொண்ணு இவனோட பேச்சை கேட்டு தேவையில்லாம உங்களை இன்சல்ட் பண்றா. எனக்காக அவளை மன்னிச்சிடுங்க. அண்டு இவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது. ஒன்ஸ் நீங்க எங்க கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடரா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இவன் இங்க இருக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கண்டிப்பா நாங்க இவனை வேலையை விட்டு எடுத்துருவோம் என்று அவள் சொன்னாள். இங்க பாருங்க ஆன்ட்டி, நான் உங்க ஒருத்தங்களுக்காக தான் பாக்குறேன் என்று வெளிப்படையாக அவன் சொன்னாலும் அவன் மனதிற்குள் சுரபியின் அழகை எப்படியாவது ஒரு முறையாவது அடைந்தே தீர வேண்டும் என்று ஆசை இருந்தது. இங்க பாரு சுரபி, உங்க அம்மா சொன்னாங்கன்னு தான் நான் உனக்கு ஃபைனல் சான்ஸ் தரேன். நான் உங்க கம்பெனி ஆட்காக இங்க ஒரு 7 நாள் இருக்கேன். அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா 1 hour கூட நான் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். என்ன புரிஞ்சுதா? இன்னொரு முக்கியமான விஷயம், 7 டேஸ்மே நைட் டின்னருக்கு நீ என் கூட வரணும். இது எல்லா கண்டிஷனுக்கும் நீ ஓகேனா நான் சொல்ற மாதிரி உன்னோட கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருந்து நீ எதிர்பார்க்கிற ஆட நான் உனக்கு நடிச்சு தரேன் என்று அவன் சொல்ல, இங்க பாருங்க மிஸ்டர் சஞ்சய், நீங்க சொல்ற இந்த ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாம் எங்களால உங்களுக்கு பண்ணித்தர முடியுமான்னு தெரியல. ஸோ நீங்க எங்களோட கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருக்கணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை. So you may go now என்று அதிகார தோரணையில் சொன்னாள் சுரபி. அவளது இந்த பேச்சு சஞ்சயை கடுப்பாக்கியது. ஆனால் அவளது இந்த தைரியமான பேச்சால் சந்தோஷமான விக்ரம், டே ஆங்கிரி பேட் மூக்கா, என் பேபியே நீ அவ கம்பெனிக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டா. ஸோ நீங்க இருந்து கிளம்பி போறது தான் உனக்கு நல்லது என்று சிரித்து கொண்டே விக்ரம் அவனிடம் மிரட்டும் தொனியில் சொல்ல, சுரபியையும் விக்ரமையும் மாறி மாறி முறைத்து பார்த்தவன் எங்கே அவளை அடைய முடியாதோ என்ற ஆதங்கத்தில் அங்கிருந்து கிளம்ப போனான். எங்கே அவன் இங்கிருந்து கிளம்பி விடுவானோ அதனால் தனது மகள் கம்பெனிக்கு வர இருக்கும் லாபம் வராமல் போய்விடுமோ என்று பயந்த ரேணுகா, ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? பிசினஸ் வளர்ச்சிக்காக அவங்க என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடானா சஞ்சயை கன்வின்ஸ் பண்றதை விட்டுட்டு மறுபடியும் ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்க. பத்தாததுக்கு இவனையும் பேச விட்டுட்டு இருக்க. ஒழுங்கா அந்த தம்பி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவரை சமாதானப்படுத்துற வழிய பாருடி, வாடி என்று ரேணுகா சுரபியை பிடித்து இழுக்க அவளது கையை உதறிவிட்ட சுரபி எரிச்சலாக, ஐயோ அம்மா என் கையை விடுமா. ஏமா நீ எப்ப பாரு பணம்னு அலையிற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் என்கிட்ட என்ன சொன்னான், அது உன் காதுல விழுந்துச்சா இல்லையா? எதுக்கு இப்படி நடந்துக்கிற? எதுவுமே புரியாம நீ பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க என்று சொல்லி அவள் எரிச்சலாக கத்த, விக்ரம் அவளிடம், இங்க பாரு பேபி, பைத்திய மாதிரி இல்ல, உங்க அம்மா நிஜமாவே பைத்தியம் தான், பண பைத்தியம். அதனாலதான் என்ன பண்றோம் ஏது பண்றோம், தன்னோட பொண்ணை யார் எந்த தோரணையில பேசுறாங்க எதுவுமே தெரியாம உங்க அம்மா பணம்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க என்று விக்ரம் நக்கலாய் சொல்ல, இதையெல்லாம் பார்த்து வந்திருந்த சஞ்சய், என்னடா இவனுங்க இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க, இவங்க 3 பேரும் சேர்ந்து நம்மளை பைத்தியமாக்கிடுவாங்க போல என்று நினைத்தவாறு பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்டவன் பின் பொறுமை இழந்தவனாக சற்று கோபமான குரலில், ஹலோ ஹலோ ஹலோ, நான் ஒருத்தங்க நின்னுட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களுக்குள்ள நீங்களே சண்டை போட்டுக்கிட்டா எப்படி? நான் இங்க ஒருத்த நிக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? உங்களுக்காக நான் டைம் வேஸ்ட் பண்றது சுத்தமா வேஸ்ட் போல. என்னோட பாப்புலாரிட்டி உங்களுக்கு என்னன்னு தெரியுமா என்று சொல்ல அவன் அங்கிருந்து கிளம்புவது போல பாவனை செய்ய, ஐயோ தம்பி இருங்க தம்பி, போயிடாதீங்க, நான் இவ்வளவு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன் ப்ளீஸ் தம்பி என்று கெஞ்சியவள் சுரபி பக்கம் திரும்பி, ஏய் ஒழுங்கு மரியாதையா தம்பி கிட்ட இப்ப மன்னிப்பு கேட்க போறியா இல்லையாடி என்று மிரட்ட, ஆன்ட்டி மன்னிப்பு உங்க பொண்ணு கேட்கணும்னு எந்த அவசியம் இல்ல. என் கோவம் எல்லாத்துக்கும் காரணமான இவனை என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. நான் இந்த கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடர் ஆகி உங்க கம்பெனிக்கு தேவைப்படுற எல்லா ஆட்ஸையும் நடிச்சு தரேன், எப்படி வசதி என்று கேட்க, விக்ரம் அவனிடம், என்ன சொன்ன? ஏண்டா ஆங்கிரி பேட் மூக்கா, நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? குச்சி மாதிரி நீளமா இருக்கிற உன் மூக்க உடைச்சு போட்டுருவேன் பாத்துக்கோ என்று அவன் மிரட்ட, டே ஒழுங்கு மரியாதையா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா உன் உயிரும் உனக்கு கையில வேலையும் இருக்கும் என்று அவன் கோபமாக சொல்ல, யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கறது என்று ஒரு குரல் மிகவும் அதிகார தோரணையோடு கேட்டது. சத்தம் வந்த பக்கம் அனைவரும் திரும்ப ரேணுகாவின் முகம் இன்னும் அதிக அளவு ஆச்சரியத்தில் 1000 வாட்ஸ் பல்பு எரிவது போல பிரகாசமாக ஜொலித்தது. அதே சமயம் சஞ்சயும் மிகவும் மரியாதையுடன் ஒரு சிரிப்பை சிரித்தான். விக்ரம் முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அமைதியாக நிற்க, சுரபி தன் எதிரே பிளாக் கோட் ஷூட் அணிந்த ராஜ தோரணையாக வந்த நந்தகுமாரை பார்வையால் வரவேற்றாள். சஞ்சய் அவரிடம், நந்தகுமார் சார் நீங்க இங்க வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸா இருக்கு, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. உங்க கம்பெனிக்கு நான் ஃப்ரீயா ஆட் பண்ணி தரட்டுமா?
பிகாஸ் அது எனக்கு கிடைச்ச பாக்கியமா நான் ஃபீல் பண்ணுவேன் என்று சொல்லி அவன் நந்தகுமாரிடம் கை குலுக்க போன சமயம், நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த என்று கோபமாக கேட்டான் நந்தகுமார். சார், நீங்க எதுக்காக இவ்வளவு கோவப்படுறீங்க? எனக்கு இது சுத்தமா புரியல. நீங்க இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண என்று கேட்க, நீ என்ன தப்பு பண்ண நான் என் வாயால சொன்னதா உனக்கு தெரியுமா? ஏன் அந்த தப்பு பண்ண நீயே அது என்னன்னு உணர மாட்டியா? எதுக்காக மிஸ்டர் விக்ரமும் சுரபி மேடமும் இவ்வளவு சைலண்டா நிக்கிறாங்க? இவங்களோட இந்த அமைதிக்கு நீ தான் காரணம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ மிஸ்டர் விக்ரம் கிட்டவே மோதுவ என்று சொல்ல, என்ன நந்தகுமார் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவன் மிஸ்டர் விக்ரமா? இவன்லாம் அந்த மிஸ்டர்ங்கிற வார்த்தைக்கு தகுதியே இல்லாதவன். இவன் ஒரு லோக்கலான ஆளு என்று அவன் நக்கலாக கேட்க, அவனது அந்த வார்த்தை நந்தகுமாருக்கு கோபத்தை வரவைத்தது. மிஸ்டர் சஞ்சய், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுறதுக்கு உனக்கு நாக்கு இருக்காது என்று மிரட்டியவன், ஒரு ஓரமா அங்கிட்டு போய் நில்லு என்று சொல்லிவிட்டு விக்ரம் அருகில் வந்து, ஹாய் மிஸ்டர் விக்ரம், நைஸ் டு மீட் யூ. உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐ வாண்ட் டு ஸ்பீக் வித் யூ. வி டேக் கப் ஆஃப் காஃபி என்று சொல்ல விக்ரம் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சில தூரம் சென்று நந்தகுமாருக்காக காத்திருக்க, அவன் அருகில் வந்த நந்தகுமார், சார் என்ன விஷயம் என்று கேட்க, நீ அவனை இழுத்துட்டியான் கூட வா என்று சொல்லிவிட்டு விக்ரம் ஏதும் பேசாது விரைவாக அங்கிருந்து சென்றான். அதன் பின் சஞ்சயை பார்த்த நந்தகுமார், என் கூட வா சஞ்சய் என்று கோபமாக சொல்லி அவனை அழைத்து கொண்டு சென்றான். மனோகரன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஸ்கூல் நுழைந்த விக்ரம் சேர்மேன் சீட்டில் அமர்ந்திருக்க நந்தகுமார் அவன் அருகில் அமர்ந்திருந்தார். அப்பொழுது உள்ளே நுழைந்த சஞ்சய் இதை பார்த்துவிட்டு, ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? எந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கோம்னு உனக்கு கொஞ்சம் கூட தெரியாதா? யாருக்கிட்ட என்ன பேசுற ஏது பேசுறன்னு நீ தெரியாம பேசிட்டு அவரை பார்த்து எங்க எப்படி இருக்கணும்னு தெரியாதான்னு நீ அவருக்கு பாடம் நடத்துறியா என்று கோபமாக கேட்க, அவனின் இந்த திடீர் கோபம் சஞ்சய்க்கு அதிக அளவு ஆச்சரியத்தை கொடுத்தது. இல்ல சார், ஆக்சுவலி நீங்க உட்கார்ற சீட்ல அவன் உட்கார்ந்துருந்தான், அதனாலதான் நான் அந்த மாதிரி சொன்னேன் என்று சஞ்சய் சொல்ல, டே, இன்னொரு தடவை என் முன்னாடி விக்ரம் சார நீ அவன் இவனு பேசினா நல்லா இருக்காது. ஒழுங்கா நீ பண்ணின தப்புக்கு சார் கிட்ட மன்னிப்பு கேளு என்று சொன்னதும் சஞ்சய்க்கு அந்த பேச்சு கோபத்தை வர வைத்தது. இங்க பாருங்க நந்தகுமார், நீங்க உங்க லிமிட்டை கிராஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல என்று அவன் மிரட்டும் தொனியில் சொல்ல, அவன் அருகில் சிரித்து கொண்டே வந்த நந்தகுமார் பலார் என அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ இவ்வளவு திமிரா பேசுவ? உன்னோட திமிர்த்தனம் எல்லாத்தையும் என்னால ஒரே நாள் நைட்லயே பிளாஸ்ட் பண்ண முடியும். நான் அதை உனக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டட்டுமா என்று மிகவும் கோபமான குரலில் கேட்க, அந்த வார்த்தையில் இருந்த உண்மைகளை உணர்ந்த சஞ்சய், சார், என் மேல என்ன தப்பு இருக்கு? நீங்க எதுக்கு இப்படியெல்லாம் சொல்றீங்க என்று பயம் கலந்த அழுத குரலில் கேட்க, நீ விக்ரம் சாரோட மனசை ரொம்பவே காயப்படுத்தி இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால நீ பண்ணின தப்புக்கு இப்ப அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்ல ஒரே ஒரு போன் கால் தான் உன் சினிமா கரியர் மொத்தமா தரமட்டமாயிடும். எப்படி வசதி என்று சொல்லி சிரித்து கொண்டே நந்தகுமார் தனது போனை எடுத்து யாருக்கோ கால் செய்ய போன சமயம் இங்கு சஞ்சய் விக்ரமின் காலில் விழுந்திருந்தான். மிஸ்டர் விக்ரம் சார், நீங்க தயவு செஞ்சு என்ன மன்னிக்கணும். நான் உங்ககிட்ட பேசினப்போ ட்ரிங்க் பண்ணியிருந்தேன். அதனால போதையில என்ன பேசுறோம் யார்கிட்ட பேசுறோம்னு தெரியாம பேசிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க விக்ரம் என்று சொன்னான். என்னது, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரணுமா? நீ எங்க ஆபீஸ்க்கு ஆட் பண்ணி தரணும்னா நீ நிறைய கண்டிஷன்ஸ் சொல்லுவியே. 7 நாளைக்கு மேல உன்னால ஜஸ்ட் 1 hour கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாதே என்று நக்கலாக அவன் சொன்ன அனைத்தையும் திரும்பி சொல்ல, மிஸ்டர் விக்ரம், நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அப்போ என் மரமண்டைக்கு எதுவுமே சரியா உரைக்கல. என் கண்ணை மூடிக்கிட்டு இருந்தேன். இப்பதான் நீங்க யாரு என்னன்னு உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன் என்று சஞ்சய் ஒரு பெண்ணிடம் வழிவது போல சிரித்து கொண்டே சொல்ல, நீ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்து உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க எனக்கு டைம் இல்லையேடா என்று விக்ரம் மிகவும் கூலாக சொன்னான். மிஸ்டர் விக்ரம், ப்ளீஸ் அப்படி மட்டும் சொல்லாதீங்க. தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தாங்க. எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்தா உங்க பிசினஸ் நிச்சயம் இம்ப்ரூவ் ஆகும் என்று சொன்னான் சஞ்சய். ஆனால் விக்ரம் தன் கையில் இருந்த பிளாக் டீ முழுவதையும் காலி செய்துவிட்டு அங்கிருந்து எழுந்தான். சஞ்சய் விக்ரமை தடுத்ததால் அவன் முகத்தில் உள்ள கோபத்தை உணர்ந்து நந்தகுமார் மிகவும் கோபமாக, சஞ்சய், மிஸ்டர் விக்ரமை தடுக்காத, அவர் சொன்னது உனக்கு புரியலையா என்று நந்தகுமார் கோபமாக கத்தினான். நந்தகுமாரின் கோபத்திற்கு பயந்த சஞ்சய் தலை குனிந்தான். என்னுடைய திறமையை வெளிப்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மிஸ்டர் நந்தகுமார்.
நான் உங்களை ஏமாத்தவே மாட்டேன் என்று சஞ்சய் அழுத முகத்துடன் நந்தகுமாரின் கால்களை பிடித்துக் கொண்டு சொன்னான். தன் கால்களை பிடித்திருந்த சஞ்சயை நந்தகுமார் பலமாக உதைக்க அவன் தரையில் விழுந்து பயத்தில் நடுங்க ஆரம்பித்தான். அதான் உன்னை விக்ரம் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாருல, அப்புறம் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ இன்னும் இங்க இருக்க? விக்ரம் சார் ஆல்ரெடி உன் மேல கோவத்தில் இருக்காரு. நீ இன்னும் அவரை கோவமாக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா உன் உயிரை யாராலையும் காப்பாற்ற முடியாது. சோ எதுவும் பேசாம உடனே இங்கிருந்து கிளம்பு. விக்ரம் சார் விருப்பப்படி இனிமே உனக்கு எந்த ஒரு சினிமாவிலையும் ஆட்ஸ்லயும் நடிக்க வாய்ப்புன்றது கிடைக்கவே கிடைக்காது என்று நந்தகுமார் தீவிரமான குரலில் சொன்னான். மிஸ்டர் விக்ரம், தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தாங்க, என் கரியரை அழிச்சிடாதீங்க என்று அழுது கொண்டே சொன்னான். அதை கேட்ட நந்தகுமார், சஞ்சய் இங்க பாருங்க, விக்ரம் சார் இந்த அளவுக்கு உங்ககிட்ட பொறுமையா பேசினதே ரொம்ப பெரிய விஷயம். அதை மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து கிளம்பி ஓடிடு. இல்ல இப்பவாவது உன்னோட சினிமா கரியர் தான் காலியாக போகுது. அதன் பின் விக்ரம் அங்கிருந்து ஒரு நொடி கூட தாமதிக்காது வெளியே கிளம்பிவிட நந்தகுமாரும் அவன் பின்னால் சென்றான். சஞ்சயின் முகத்தில் ஏமாற்றம், தன் பலம் அனைத்தையும் ஒரே அடியாக தொலைந்து போனது போல் தரையில் குவியல் குவியலாக சரிந்தான். மிஸ்டர் விக்ரம் சார், இந்த சஞ்சய் பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன். ஏன்னா இப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மீடியாவுக்கும் நம்ம மனோகர் குரூப்ஸ்க்கும் ரொம்ப நல்ல பிசினஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதனால இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் என்று நந்தகுமார் மிகவும் மரியாதையுடன் சொல்ல விக்ரம் அதை பற்றி ஏதும் பேசாது அமைதியாக இருந்தான். விக்ரம் சார், லத்தீன் கம்பெனி பத்தி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் சொல்லட்டுமா என்று கேட்க மெதுவாக சிரித்த விக்ரம், கமான் நந்தகுமார், உங்களுக்கு அந்த லத்தீன் கம்பெனி பத்தி என்ன தெரியும் சொல்லுங்க, அவங்க என்ன பிளான்ல இருக்காங்க என்று கேட்க, இப்ப நம்ம கம்பெனிக்கு ரியல் எஸ்டேட்ல வர வேண்டிய ப்ராஜெக்ட் A1 அவங்களுக்கு சாதகமாக்கிட்டாங்க. இதனால நமக்கு வர நஷ்டம் ஒன்றும் பெருசு இல்லை. ஆனா அது ஒரு கௌரவ பிரச்சனை. லத்தீன் கம்பெனிஸும் நம்மளை தோக்கடிக்க தான் விரும்புறாங்க. அவங்க கிட்ட பணபலம் ரொம்பவே அதிகமா இருக்குது. அந்த பணத்தை யூஸ் பண்ணி தான் மற்ற எல்லா கம்பெனிஸையும் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவங்களோட மெயின் பிரான்ச்சைஸை பிளாஸ்ட் பண்ணியுமே அவங்க சுத்தமா அடங்கவே இல்லை என்று நந்தகுமார் சொன்னான். இந்த விஷயத்தை பத்தி நானும் கேள்விப்பட்டேன் நந்தகுமார். அந்த மார்க்கெட் ரீபில்டு ப்ராஜெக்ட் பத்தி தானே நீ பேசிக்கிட்டு இருக்க என்று அவன் கேட்க, ஆமா விக்ரம் சார், நீங்க சொன்னது கரெக்ட் தான். இந்த டைம் மட்டும் நீங்க இந்த விஷயத்துக்குள்ள என்டர் ஆனா கண்டிப்பா அந்த லத்தீன் குடும்பத்துக்கு ஒரு நல்ல பதிலடியா இருக்கும். நீங்க எப்படா இந்த ஃபீல்டுக்குள்ள வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க மட்டும் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த லத்தீன் குடும்பம் என்ன வேற யாராலையும் நம்மளை தோக்கடிக்கவே முடியாது என்று மிகவும் எதிர்பார்ப்புடன் சொன்னான் நந்தகுமார். ரொம்ப ஆர்வமா இருக்க போல. இங்க பாரு நந்தா, முள்ளால தான் எடுக்கணும். அவங்க கமர்ஷியலா நம்ம கூட மோத ட்ரை பண்றாங்க போல. ஸோ நாமளும் அவங்க கூட கமர்ஷியலா மோதி தான் பார்ப்போமே. நான் ஆல்ரெடி ராக்கெட் ராஜா கிட்ட இதை பத்தி சொல்லி அவனை டீல் பண்ண சொல்லிட்டேன். ஸோ இதை பத்தி எந்த கவலையும் பட வேண்டாம் என்று விக்ரம் சொல்ல, எனக்கு இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்குது விக்ரம் சார். இந்த விஷயத்தை பத்தி ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தேன். எங்க அந்த லத்தீன் ஃபேமிலி முன்னாடி நாம அசிங்கப்படுவோமோன்னு. ஆனா என் கவலை எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல நீங்க சுக்கு நூறாக்கிட்டீங்க. எனக்கு இப்பவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்று மிகவும் சந்தோஷமாக சொன்னான் நந்தகுமார். சிறிது நேரம் கழித்து விக்ரம், நந்தகுமார் இருவரும் ஒரு மீட்டிங் ஹாலுக்கு சென்றனர். அங்கும் இங்கும் பலர் நடனமாடினர். பல வெளிநாட்டு பிசினஸ் மேன்களும் இருந்தனர். விக்ரம், நந்தகுமார் அவர்கள் இருக்கையை பார்த்துவிட்டு அங்கேயே அமர்ந்தனர். அது ஒரு சிறப்பு விருந்தினருக்காக பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இருக்கை என்று அங்கே தெளிவாக எழுதப்பட்டு இருந்தது. ஓ, மனோகர் குரூப்ஸ் இங்கதான் இருக்காங்களா? போன தடவை ப்ராஜெக்ட் ஏலத்துக்கு கையில பணம் இல்லாம நம்ம லத்தீன் குரூப்போட தோத்து போனவங்க இப்போ மறுபடியும் நம்ம கிட்ட தோத்து போகணுன்றதுக்காகவே வந்திருக்காங்களா என்ன என்று ஒரு வெளிநாட்டு ஆங்கில உச்சரிப்பில் அழகான இளம்பெண் அவர்களை கேலி செய்தால், என்னை மன்னிச்சிடுங்க விக்ரம் சார், நீங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நான் உடைச்சிட்டேன் என்று கவலை நிறைந்த குரலில் சொல்ல அவனது தோளில் தட்டி கொடுத்த விக்ரம், பாஸ்ட் இஸ் பாஸ்ட் நந்தா, நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? இனி நடக்க போறதை பத்தி யோசிப்போம். பி ஆன் தி ஃபயர். அவனை உற்சாகப்படுத்தும் விதமாக விக்ரம் சொல்ல அதை கேட்ட நந்தகுமார், எஸ் விக்ரம் சார் என்று மகிழ்ச்சியுடன் சிரித்தான். ஒரு அழகான நடுத்தர வயது பெண் அங்கிருந்த ஸ்டேஜில் கையில் மைக்கை பிடித்துக் கொண்டு ஆங்கரிங் செய்ய ஆரம்பித்தாள். ஹாய், வெல்கம் டு எவ்ரிவன். மார்க்கெட்டிங் பில்டிங் ப்ராஜெக்டுக்கான ஏலம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ உங்க எல்லாரோட அமௌண்ட் என்ன அண்ட் உங்க பிளான் என்ன அப்படின்றத நீங்க தாராளமா சொல்லலாம்.
என்று சொன்னவள் அங்கிருந்த அனைவரையும் மரியாதையுடன் பார்த்து சிரித்தாள். லத்தீன் குழுக்கள் ஏற்கனவே இதே போன்ற திட்டத்தை முடித்து பொதுமக்களுக்கு வெளியிட்டன. பழைய கட்டிடங்கள் வாங்கி அவற்றை மறுவடிவமைக்கும் உரிமையை பெற்றனர். இப்போது அதே போன்று மற்றொரு திட்டத்திற்கு ஏலம் எடுத்துள்ளனர். அந்த கட்டிடங்களின் உரிமையாளர்கள் அனைவருமே அங்கேயே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் அந்த கட்டிடங்களை தங்கள் சொந்த லாபத்திற்காக விற்க விரும்பவில்லை. ஆனால் இப்போது அந்த கட்டிடங்களை மறுவடிவமைக்க ஒத்துழைத்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று லத்தீன் குழுக்கள் அவர்களை தவறாக வழிநடத்தி அந்த ப்ராஜெக்டை தங்கள் கைவசப்படுத்த நினைத்தனர். மிஸ்டர் விக்ரம், இந்த பிளான் ஏற்கனவே லத்தீன் கம்பெனி வின் பண்ண A1 பிளானுக்கு கொஞ்சம் க்ளோஸா இருக்கும் என்று சொன்ன நந்தகுமார் விக்ரமிடம் ஒரு பிளான் ஷீட்டை கொடுத்தான். விக்ரம் மௌனமாக அந்த ஷீட்டை வாங்கி டீ குடித்து கொண்டே பார்த்தான். சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டியின் டாப் ரேங்க் ஹோல்டராகவும் மிக பிரபலமான கம்பெனியில் பல வருடங்களாக மேனேஜராகவும் இருந்த நந்தகுமாரின் கையெழுத்து மிகவும் அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் வடிவமைத்திருந்த அந்த பிளானும் மிக சிறப்பாக இருந்தது. இதுவே நந்தகுமாரின் திறமையை விக்ரமிற்கு தெளிவாக உணர்த்தியது. அந்த பிளானில் ப்ராஜெக்ட் A1க்கு போட்டியாக ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சேவையையும் என்டர்டைன்மெண்ட் பிளானும் வடிவமைக்கப்பட்டு இருந்தது. அதை முழுவதுமாக பார்த்து முடித்த விக்ரம் தன் கையில் இருந்த டீ கப்பை ஓரமாக வைத்துவிட்டு, இந்த ப்ராஜெக்ட் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு நந்தா, நீங்க இந்த பிளானவே ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் என்று சொன்னான். விக்ரமின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்ட நந்தகுமாருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆனா இந்த பிளான்ல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு நந்தா. போன தடவை நீ அந்த லத்தீன் கம்பெனி கிட்ட தோத்துட்ட அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீல் இன்னும் உனக்குள்ள அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நீ அவாய்ட் பண்ணணும். எதுக்காக நான் உங்ககிட்ட இதை சொல்றேன்னா, இப்போ நீ போட்டிருக்க இதே பிளானுக்கு ஆப்போசிட்டா அவங்களும் இதே அளவுக்கு ஒர்த்தா ஏதாவது பிளான் போட்டிருந்தா என்ன பண்ணுவ என்று கேட்க, அதை பற்றி யோசித்த நந்தகுமார் அதிர்ந்தான். இதுக்கு மேலேயும் பெஸ்டா ஒரு பிளான் இருக்கா என்ன என்று புரியாமல் குழம்பினான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM app டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.